வணக்கம், வெல்கம் டு ஷாரடா கைவண்ணம். ஷாரடா கைவண்ணத்தில் இன்றைக்கி ஒரு சிக்கன் டிஷ் பார்க்க போகிறோம். சைனீஸ் ஸ்டைலில் ஸ்டீம் சிக்கன். சைனீஸ் ஸ்டைலில் சிக்கன் ஸ்டீம் நார்மலி மஷ்ரூம் போடலாம், நிறையா இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் கற்பூரவள்ளி இலை ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ட்ரையலுக்கு நான் செஞ்சு பார்த்தேன் என்னோடய சனுக்கும் என்னோடய டாட்டருக்கு கொடுக்கறதுக்கு. பட் ஐ டெல் யூ, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த கற்பூரவள்ளியோட அந்த அரோமா, அந்த டேஸ்ட், அந்த சாரம், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். இப்போ நான் இன்றைக்கும் செஞ்சேன் அதனால் உங்களுக்காக நான் வீடியோ எடுத்தேன். கற்பூரவள்ளி செடிகள் பெரும்பாலும் நம்ம இடையே ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் எல்லாரும் வீட்டிலையுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு செடி பாட்டில், ஒரு சின்ன பாட்டில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த இலைகள்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஸ்டீம் சிக்கன் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நானும் நோட்டீஸ் பண்ணுவேன், நிறைய வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வீட்டில் இந்த கற்பூரவள்ளி பேர் போனது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு என்னோடய சேனல் யாரும் இன்னும் ஃபாலோ பண்ணலையோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷாரடா முடிஞ்ச அளவுக்கு ஒரு குயிக்கான ரெசிபி இல்லை சிம்பிளான ரெசிபி ஷேர் பண்ணணும்னு ரொம்பவே விருப்பப்படுறேன். இந்த ஸ்டீம் சிக்கனுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பாகா, அதோட துடை பகுதி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பகுதி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிறகு கற்பூரவள்ளி இலை, அது ஒரு 7 to 10 பீசஸ் இருந்தாலே போதும். பிறகு இஞ்சி நல்ல ஒரு முத்தனை இஞ்சாக, அப்போ பிறகு ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ மெயின் ஐட்டமே இந்த 3 திங்ஸு தான். பிறகு அந்த சிக்கனுக்கு சில திங்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம், அது கொஞ்சம் ருசியை கூட்டுறதுக்கு. அவ்வளவு தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி இன்றைக்கி. இந்த ஸ்டீம் சிக்கன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பானை, இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆஃப் அளவுக்கு தண்ணீர் நிரப்பிடலாம். ஃபஸ்ட்டு இது கொதிக்க வச்சுட்டா பெட்டர், அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே ஒரு லேயர், இந்த மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி லேயர் ஒன்று வச்சுருங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இது நிறைய சைஸில் கிடைக்கும், சின்ன சைஸ், மிடில் சைஸு, பிக் சைஸு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது மிடில் சைஸோட. ஸோ அது மேலே ஒரு சில்வர் தட்டில் இந்த சிக்கனை ப்ளேசிட் பண்ணிவிட்டு, இப்போ இஞ்சியோட அந்த துண்டுகளை இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இஞ்சி ரொம்ப பிக் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா அதோட அந்த ஸ்மெல்லோ சரி அதெல்லாமே நல்லா எடுத்துரும். ஸோ இஞ்சி ஃப்ளேவர் நல்லா அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, தேவைக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக உப்பு ரொம்ப சேர்க்க வேண்டாம். லைட்டாக நான் ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணுறேன். உப்பு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு, ஏன்னா இன்றைக்கி நான் ஒய்ஸ்டர் சாஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டாலே போதும். இதுக்கு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்கும். பிறகு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்ச கற்பூரவள்ளி இலைகளை நம்ம நல்லா ப்ளேசிட் பண்ணலாம். எந்தெந்த இடத்துல நம்ம அந்த சாறு நல்லா உழுகணும் அப்படி சொல்லிட்டுன்னு நல்லா இந்த மாதிரி சுற்றி நல்லா ப்ளேசிட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோக்கு நம்ம பிரிச்சோமோ அந்த இலைகள் எல்லாமே இந்த மாதிரி ப்ளேசிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணீர் கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு இது அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்க்குனாச்சும் நல்லா ஸ்டீம் பண்ணணும். இப்போ 20 மினிட் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், அந்த சிக்கனில் உள்ள அந்த தண்ணீர் கூட வெளிப்பட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நான் ஒய்ஸ்டர் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன். அல்லஸ் நீங்கள் ஒய்ஸ்டர் சாஸ் ஆட் பண்ண விருப்பப்படலைன்னா நீங்கள் அந்த சால்ட் லெவல் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒய்ஸ்டர் சாஸ் நம்ம ஆட் பண்ண கையோட இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் ஸ்டீம் பண்ணுறேன். பிறகு ஸ்டீம் பண்ணிவிட்டு பாருங்கள், முழுமையான அந்த கற்பூரவள்ளியில் உள்ள அந்த சாரம் எல்லாம் இறங்கி பிறகு அதுவும் அந்த சிக்கன் ரிலீஸ் பண்ண அந்த வாட்டரில் கலந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது பிளெயின் ரைஸில் நம்ம ஜஸ்ட்டு அந்த சூப்
பிறகு வந்து அந்த சிக்கன் வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்டியான ஒரு ஸ்டீம் சிக்கன் இது. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் டொமேட்டோ கூட கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அது கொஞ்சம் சவர் வந்து கொடுக்கும். நான் வந்து கார்னிஷ்க்கு வந்துட்டு வெங்காயத்தாள் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளோட இஷ்டம் என்ன வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ ஹோப்லி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரதா மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிறகு ஈஸியான ரெசிபியில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.